ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கடை கரண்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காய சமோசா ரெசிபி தாங்க. ஈஸியாக, சூப்பராக, க்ரன்ச்சியாக வெங்காய சமோசா வீட்டில் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. வெங்காய சமோசா செய்கிறதுக்கு 250 ml கப்பில் நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை வந்து எடுத்துக்கோங்க. ரவையை போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு போட்டுருங்க. தூளுப்பு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஆயில் கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிய ஆரம்பித்த உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்திக்கோங்க. தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 வந்து சேர்த்துருக்கேன். இதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் 4 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து இது மாதிரி நீளமாக தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். முக்கியமாக வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சமோசாவோட கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவு சாட் மசாலா வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் செய்யும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் வெங்காயம் சுத்தமாக வந்து வதங்கிடாமல் கொஞ்சம் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கடைசியாக ஒரு கை அளவுக்கு தூளாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வெங்காய சமோசாவுக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற மாவு எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பாலாக ரெடி பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா தின் லேயராக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவை ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா உருண்டைகளும் இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் போட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் தான் ஒவ்வொரு சைடும் இருக்கணும். இது மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தாலே போதும், எடுத்துடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி அடுப்பில் போட்டு வச்சுருக்க எல்லா மாவையுமே வந்து இது மாதிரி சைடில் கார்னரில் வந்து கட் பண்ணிவிட்டு ஈவன் ஷேப்பில் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது வந்து சென்டரில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் சூப்பராக ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடையில் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா சூப்பராக சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவை தண்ணியில் கரைச்சி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டாக. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி நம்ம ஒட்டி விட்டுடலாம். அதை எடுத்து லேசாக ஒட்டினாலே வந்து ஒட்டிக்கும். இது மாதிரி ஷீட் ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா கார்னர்லேயும் ஒட்டி விட்டால் அழகாக வந்து ஒட்டிக்கும். இப்போ சென்டரில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து அழகாக கிடச்சிருக்கு. இதில் நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபில்லிங்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிற ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டா அவ்வளோதான். சூப்பராக சமோசா ஷீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சமோசா ஷேப்லேயே அப்படியே இருக்க பாருங்கள். இதே மாதிரி ஈஸியாக வீட்டில் வந்து செஞ்சிடலாம். நீங்கள் கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை, ஷீட்டும் கடையில் வாங்கணுங்கிறது கிடையாது. நல்லா சூப்பராக ஹெல்த்தியான சமோசா வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஷீட்லேயும் இது மாதிரி ஃபில்லிங்ஸை வந்து உள்ளே வச்சுட்டு இது மாதிரி அழகாக ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் கொதிச்சிடக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வந்து இருக்கணும். அப்போ தான் சமோசா நம்மளுக்கு வந்து கருகாமல் கிடைக்கும். இது மாதிரி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. அவ்வளோதான். சூப்பரான சமோசா வீட்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நல்லா உள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வீட்லேயே வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா மொறு மொறு சமோசா ரெடி. சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் வந்து இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆனியன் சமோசாவை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கடாய் கட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க.